16வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 3வது 4வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் உடன் வேலையாட்களாகிய என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். எப்படி? தேவனுடைய நாமத்திற்காக என்ன பண்ணாங்களா? தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அப்படின்னா என்ன ஆனாலும் சரி, நாங்க உங்களோட இருக்கிறோம். 2 பேரும் சேர்ந்து, கணவன் மனைவியா சேர்ந்து தங்களுடைய கழுத்தை கொடுத்தவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. இவங்க நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமிலி. எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கிறத பார்க்கிறோம். கொரிந்து சபையில இருக்கிறாங்க, இங்க ரோமாபுரி சபையில இருக்கிறாங்க, பவுலோட கூட பிரயாணம் பண்றாங்க, நிறைய காரியங்களை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு? என் உடன் ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை சொல்றாரு. இப்ப இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒரு முன்மாதிரியாக வைத்து கொண்டு, ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு, என் கூட வேலை பார்த்தவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக தங்களுடைய கழுத்தையும் கொடுத்த அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்றதுனால, அந்த கணவன் மனைவி உறவுல இருந்து நம்ம எப்படி நம்மளுடைய கணவன் மனைவி உறவை சரி செய்ய முடியும் என்று சொல்லக்கூடியதாக. முதலாவது, அதாவது ஒரு நல்ல குடும்பம் என்பது எப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் நம்ம சமமான நிலையில உற்சாகப்படுத்தக்கூடியதாய் இருக்கும்போது, ஃபேமிலி பில்ட் ஆன் பார்ட்னர்ஷிப் வித் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஒருவருக்கொருவர் நாம் எந்த அளவிற்கு கணம் கொடுக்கக்கூடியவர்களாய் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒரு கூட்டாக செய்யக்கூடியதன் மூலமாக தான் நம்மளுடைய ஊழியம் சரியான முறையில போக முடியும். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். இதுல ஆண் பெரியாளா பெண் பெரியாளாங்கிறது இல்லை. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எந்த அளவுக்கு கனத்தை கொடுக்க முடியும், நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டோம் என்று சொல்வதை உணர்ந்தவர்களாய் வாழக்கூடிய ஒரு காரியம். இதுக்கு அப்போஸ்தலனுடைய 18வது அதிகாரத்துக்கு திருப்பிங்கள. இவங்க 2 பேரை நம்ம பார்க்கிறோம். முதலா எங்க பார்க்கிறோம்னா, இங்க அப்போஸ்தலனுடைய 18வது அதிகாரத்துல அவங்கள பார்க்கிறோம். 1வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். அதன் பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதியு ராயன் கட்டளையிட்டபடியினாலே, இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவர்கள் நீங்க தெரிஞ்சவங்க என்ன, நிறைய பேருக்கு இது குழப்பம் வரும். யாரு இதுல ஆம்பளை பேரு எது பொம்பளை பேருன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அண்ணே இது யாருன்னே, இதுல 2 பேர் பேருமே லாலான்னு முடியுது, அதனால இதுல குழப்பமா இருக்குன்னு அப்படின்னு சொல்லக்கூடியதா. இதுல தெளிவா இருக்காங்க, வசனம் இருக்கா? அக்கிலா என்கிற ஆணும் பிரிஸ்கில்லா என்கிற பெண்ணும். சரியா? இது இந்த குழப்பம் முடிஞ்சிருச்சு. இது 2 ஆணு கிடையாது, 2 பெண் கிடையாது, 1 ஆணு 1 பெண்ணு. ஓகே, அக்கிலா பிரிஸ்கில்லா. அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். சரி, அப்ப இது என்னன்னா, இந்த 2 பேரும் சேர்ந்து கூடார தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்க 2 பேரும் பவுலோடு சேர்ந்து இந்த கூடார தொழில் செய்யக்கூடிய ஒரு காரிய பிசினஸ் பார்ட்னர் மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஒரு கூடார தொழில் பண்ணி அதன் மூலமாய் ஊழியம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. இதுல என்னன்னா, இவங்களுடைய பெயர் 6 முறை நம்ம வேத வசனத்துல பார்க்கிறோம். அக்கிலா பிரிஸ்கில்லா இருக்கு இல்லையா, இவங்க பெயர் 6 முறை இருக்கிறது. இந்த 2 பேர் பெயரும் நம்ம புதிய ஏற்பாட்டுல. ஆனா இதுல 3 முறை பிரிஸ்கில்லாவினுடைய பெயர் முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி? 6 முறையில 3 முறை மனைவியினுடைய பெயர் முன்னாடி எழுதப்பட்டிருக்கு, 3 முறை பெண்களுடைய பெயர் முன்னாடி எழுதப்பட்டிருக்கு. நீங்க அப்போஸ்தலனுடைய 18வது அதிகாரம் 18ஆம் வசனம், ரோமர் 16வது அதிகாரத்துல 5வது வசனம், 1 கொரிந்தியர் 16, 19 3 இடங்கள்ல பிரிஸ்கில்லாவினுடைய பெயர் முன்னாடி எழுதப்பட்டிருக்கு. என்ன இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது ஒரு யூத மத தலைவன் என்ன செய்வான்னா, தினசரி எந்திரிச்சு காலையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான். ஆண்டவரே நன்றி, நான் ஒரு புறஜாதியானாய் பிறக்கவில்லை. இப்படியே சொல்லிக்கிட்டே 4வது என்ன சொல்லுவாரு? ஆண்டவரே நன்றி, நான் ஒரு நாயா பிறக்கல அப்படின்னு சொல்லுவார். எப்படி? நாயா பிறக்கலன்னு. 5வது என்ன சொல்லுவாரு? ஆண்டவரே நன்றி, நான் ஒரு பெண்ணா பிறக்கலாம்பாரு. அப்ப யூதர்கள் பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னு பாருங்க. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 4வது அதிகாரத்துல அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட பேசுறது மிகப்பெரிய காரியம்.
அதனால அந்த சகோதரி கேட்கிறாங்க, ஐயோ நீங்க யூதனாயிருக்க எப்படி நீங்க என்கிட்ட பேசுறீங்க? ஏன்னா யூதர்கள் பெண்கள் அவ்வளவு தூரம் ரொம்ப மோசமாக நடத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையில் அப்படி இல்லை. கர்த்தர் என்ன பண்றாரு, அகிலாவுடைய பெயரை 3 முறை எழுதுறாரு, அடுத்து பிரஸ்கிலாவுடைய பெயரை 3 முறை எழுதுறாரு. அப்ப என்ன, 2 பேரும் ஒருவரை ஒருவர் அந்த அளவுக்கு கனப்படுத்தக்கூடியவங்களா, மரியாதை செலுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனா நம்ம ஜென்ரலா என்ன தெரியுமா பண்ணிடுறோம், வழக்கத்தின் பிரகாரமா மனைவியை பார்த்து உனக்கு ஒண்ணும் தெரியாது போ, எப்படி உனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சொல்லிடுறோம். நிறைய பேர் சொல்லிடுறீங்க. ஏன்னா அவங்கள நீங்க ஏதாவது பேங்க் பத்தியோ இல்ல கார்ல போகும்போது டைரக்ஷன் சொல்ல சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான இது இல்லை. எத்தனை முறை ஒரே ரோட்ல நீங்க 50 முறை போயிருந்தாலும் என்ன புதுசா இருக்குன்னு பார்ப்பாங்க. என்ன புது ரோடு வழியே போறீங்கன்னு கேட்பாங்க. ஏம்மா காலங்காலமா இதே ரோட்ல 10 வருஷமா போயிட்டு இருக்கோம். அப்படியா, அது என்னவோ எனக்கு புதுசா தெரிஞ்சு, ஒருவேளை அந்த கடை புதுசோ, அப்படி இப்படி சமாளிப்பாங்க. ஆனா இதே இது ஆண்களுக்கு சில காரியங்கள் தெரியாது. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, இவ்வளவு பேசுறீங்க, அவங்க பேசும்போதே இந்த காரியத்தை தான் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பேசும்போதே உங்ககிட்ட காசு கேட்கறதுக்காக பேசுறான்னு தெரியுது, அதே தெரியாம நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படியே ஏமாந்து ஒண்ணும் இல்லாம போங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ பிள்ளை என்ன பண்ணுன்னா, பிள்ளைக்கு இந்த கம்ப்யூட்டரு, மொபைல் போனு இதெல்லாம் தெரியும், வைஃபை பாஸ்வேர்டு போடுறது இதெல்லாம் எல்லாம் தெரியும். அதனால பிள்ளை என்ன தெரியுமா நினைக்கும், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல பெற்றோருக்கு. இப்ப எங்க மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வரும்? இப்படி இருந்துச்சுன்னா எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க? ஏன்னா இங்க இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். 2 பேரும் ஒரே தொழில் பார்க்கறாங்களா? 2 பேரும் கூட தொழில் பார்க்கறாங்க. 2 பேரும் ஊழியம் பார்க்கறாங்களா? ஊழியம் பார்க்கறாங்க. 2 பேரும் தங்களுடைய கழுத்தை கொடுத்தவங்களா இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா, இதுல நீங்க இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். இதுல என்ன அழைப்பு ஆண்மகனுக்குரியது, ஊழிய அழைப்பு என்பது ஆண்மகனுக்குரியது. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை எந்த பெண்ணையும் தெரிந்தெடுக்கல. பெண்களை கர்த்தர் உபயோகப்படுத்துறார். எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. அதை நான் முழுக்க நான் சப்போர்ட் பண்றேன். அதுல எந்த ஒரு இது கிடையாது. ஆனா என்னன்னா, ஒரு ஊழிய அழைப்புல ஒரு தலைவனாக இருந்து வழிநடத்தக்கூடிய பொறுப்பை பெண்களுக்கு கர்த்தர் கொடுக்கல. பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு சிலர் உபயோகப்படுத்திருக்காரு, டெபோரா மாதிரி இந்த மாதிரி ஒரு சிலர் உபயோகப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, ராஜாவாய் தெரிந்து கொண்டு, ஆசாரியர்களாய் தெரிந்து கொண்டு, தன்னுடைய காரியங்களை செய்வதற்கு அந்த மினிஸ்ட்ரி கால் என்று வரும்போது அது பெண்களுக்கான அழைப்பு இல்லை. நீங்க தீமோத்தேயு கொடுக்கப்பட்டதிலும் சரி, தீத்திலே நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கிரேக்க மொழியிலிருந்து பார்க்கும்போது அது ஜெண்டர், அதாவது ஒரு ஆண்மகனுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. ஆனா அந்த பொறுப்பை செய்வதற்கு ஒரு மனைவி மிக மிக அவசியம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு ஆண்மகன் மாத்திரம் நான் மட்டும் ஊழியம் செஞ்சிருவேன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, then you are missing something. ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சாரு. எல்லாம் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். ஆதாம் பார்த்தது சொன்னாரு, மனிதன் தனித்து இருப்பது நல்லது அல்ல என்றார். அப்ப என்ன பண்ணாரு, ஏற்ற துணையை உருவாக்குவேன்னு சொல்லிதான் ஏவாளை கொண்டு வந்தார். அப்ப ஒரு ஆண்மகனுக்கு ஒரு துணை மிகவும் அவசியம், ஒரு பெண் துணை மிகவும் அவசியம். நான் அந்த குடும்பத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல நான் மறுபடியும் அதை திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு காரியம் மட்டும் நான் சொல்லிட்டு அதுல இருந்து சொல்றேன். நீங்க அந்த குடும்பம் என்கிற சீரீஸ்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதில் நம்ம நிறைய அதை குறித்து நிறைய காரியங்கள் எழுதியிருக்கிறோம், நிறைய காரியங்கள் பிரசங்கித்திருக்கிறோம். மனுஷனை படைக்கும் போது எங்க இருந்து படைச்சாரு? மண்ணில இருந்து எடுத்து படைச்சாரு. பெண்ணை படைக்கும் போது எங்க இருந்து எடுத்து படைச்சாரு? விழால இருந்து படைச்சாரு. ஏன் இன்னும் கொஞ்சம் மண் எடுத்து ஒரு பெண்ணை படைக்கல? ஏன்னா நீங்க நல்ல கவனிங்க. அதாவது என்னன்னா, நம்மகிட்ட 206 எலும்பு இருக்கு.
நம்ம பகுதியில் உடம்புல வந்து 206 போன்ஸ் இருக்கு. அதுல ஒரே ஒரு எலும்புக்கு மட்டும்தான் எடுத்தா திரும்ப வளரக்கூடிய ஒரு காரியம் உண்டு. அது என்னன்னா நம்ம விலா எலும்பு ஒண்ணு மட்டும்தான். இந்த நம்ம விலா எலும்பு உடைஞ்சிருச்சு இல்ல உள்ளுக்குள்ள கிராக் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, அது தானா குணமாகிரும். தானா குணமாகும். நீங்க இரும்பாம இருந்துக்கணும். இருமல் வந்ததுனா தான் உங்களுக்கு பிரச்சனை. அது இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அதே குணமாயிரும். ஏன்னா அதுக்கு செல்ஃப் ஹீலிங் பவர் இருக்கு. ஆண்டவர் அப்படித்தான் படைச்சிருக்கிறாரு. என்ன, ஆண்களை படைக்கும் போது மண் எடுத்த ஆண்டவர் பெண்ணை படைக்கும் போது ஒரு மனுஷன்ல இருந்தா படைச்சாரு. ஏன் 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்ற கிடையாது. 2 பேரும் சேர்ந்தாதான் ஒரே மாம்சம். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு மாம்சம், இல்லைன்னா ஒரு மாம்சம் கிடையாது. ஒரு சரீரமா மாறுவது எப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாதான். அப்ப 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கு ஒரு மனைவி அவசியம். அப்ப ஏற்ற துணை என்பது ஒருவேளை உங்களுக்கு கூட பிசினஸ்ல இருக்கலாம், இல்ல வீட்டை பார்த்து கொள்வதா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளை பார்த்து கொள்வதா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வேலை செய்யறதா இருக்கலாம். ஆனா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செய்யணும். அடிப்படையிலேயே ஆண்டவர் தான் படைச்சிருக்கிறார். இதுல இன்னொரு காரியமும் சொல்லிடுறேன். ஆண்களை வந்து மண்ணில இருந்து படைச்சதுனாலே என்னமோ ஆண்கள் அழுக்க பத்தி இன்னைக்கு கவலைப்பட மாட்டாங்க. அப்ப என்னன்னா, நான் வந்து அழுக்கா இருந்தாலும் அவங்க சுத்தமா இருக்க 2 ஒண்ணு சேர்ந்தாதான் சரியா வரும். அப்ப நான் வந்து அவங்கள மதிக்கக்கூடியவனாக இருக்கணும், அவங்க என்னைய மதிக்கக்கூடியவனாக இருக்கணும். 2 பேருக்கு ஒரு மியூச்சுவலா 2 பேருக்கு வரக்கூடிய ஒரு தெளிவான ஒரு இது இருக்கக்கூடிய காரியத்துல இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஒருத்தர் உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க இல்லாம உங்க கணவன் இல்ல, உங்க கணவன் இல்லாம நீங்க இல்ல. உங்க கணவனுக்கு ஊழிய அழைப்பு இருக்கு, அந்த ஊழிய அழைப்பை செய்வதற்கு நீங்க இருக்கணும். நீங்க இல்லாம உங்க கணவனால சக்சஸ் ஆக முடியாது. அப்ப எல்லாருமே வந்து என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், என் கணவன் இல்லாம என்னால வாழ முடியாது, மனைவி இல்லாம என்னால வாழ முடியாது. இது 2 பேருக்கும் தெரியணும். நீ வரலன்னு என்ன, நான் போறேன், தேவையில்லை, அப்படி பண்ணக்கூடாது. ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் வந்து எல்லாத்துக்கும் வர முடியாது. அப்ப என்னன்னா, நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ள, நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தருடைய பலம் என்னமோ அதை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய பலவீனம் அவங்களுக்கு பலமா இருக்கும். என்னுடைய பலவீனம் என் மனைவியோட பலமா இருக்கும், அவங்களுடைய பலவீனம் என்னுடைய பலமா இருக்கும். நம்ம 2 பேரும் மாத்தி விடும்போது நம்ம என்ன எல்லா பகுதியிலையும் பலமாய் வந்து விடுவோம். அப்போ ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். நீங்க ஒருத்தர் மதிக்க கூடியவர்களா இருக்கணும். ஒரு மரியாதையோட ஒரு கணத்தோட பாக்குறீங்களா, அப்படி வழி நடத்துறீங்களா? பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள் வாசிங்களேன். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பிலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாய் என்ன கடவீர்கள். எப்படி? உங்களை காட்டிலும் உங்க மனைவி மேன்மை உள்ளவர்களாய் நீங்க என்றீங்களா? உங்களை காட்டிலும் உங்க கணவன் மேன்மை உள்ளவர்களாய் என்றீங்களா? பெரும்பாலும் இல்லை. ஏன்னா நீங்க பழைய இதுல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும், நான் முன்னாடியே சொன்னேங்க, என் புருஷன் கேட்காம போய் விழுந்து இப்படிதான் பிரச்சனை ஆகி போச்சு, கடன் ஆகி போச்சு, அவர் எங்க திருந்த போறாரு? மனைவியை பார்த்து கணவன் என்ன சொல்றாரு, எப்ப பாரு ஒரே நொய்யன்னுதுன்னு, அதனாலதான் நான் எதுவுமே சொல்றதில்ல, சொல்லாம கொள்ளாம நான் பாட்டுக்கு வீட்டை விட்டு போயிடுறேன். சொன்னா 1000 கேள்வி நொய்யன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. கிடையாது. நன்றாக கவனிங்க. நான் ஒரு பெரிய ஊழியக்காரருடைய வாழ்க்கையை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாழ்க்கை சம்பவத்தில் ஒன்று சொல்றார். கிளம்பி எல்லாரும் ஆலயத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகி வீட்டில இருந்து போறாங்க. போகும்போது எல்லாம் பரபரப்பா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மனைவி என்ன பண்றாங்க, லாண்ட்ரி துணியை எடுத்துக்கொண்டு வந்து லாண்ட்ரியை போட்டுட்டு போயிடுவோம், லாண்ட்ரி துணியை எடுத்துட்டு வர்றாங்க, வச்சுட்டு போயிடுவோன்னு கொண்டு போய் லாண்ட்ரி மிஷின் பக்கத்தில் வைக்கிறதுக்காக போறாங்க.
போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, அவர் கணவர் அன்னைக்கு போட்டு முந்தின நாள் போட்டிருந்த ட்ரௌசரையும் சேர்த்து உள்ள போட்டு எடுத்துக்கொண்டு அங்க கொண்டு போய் வச்சிடுறாங்க. உள்ள போடல. இப்ப எல்லாம் ரெடி ஆகி எல்லாம் கதவை பூட்டிட்டு வெளியே வந்து பார்த்தா கார் சாவி இல்லை. எல்லாம் தேடுறாங்க, கார் சாவியை காணோம். உடனே கணவன் மனைவியை திட்டுறாரு, மனைவி கணவன் ஒரே டென்ஷன் ஆயிடுது. உடனே மனைவி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்ப டக்குன்னு அவங்களுக்கு ஞாபகம் வருது, லாண்ட்ரியில பக்கத்துல லாண்ட்ரி கொண்டு வைக்கிறக்கா வச்சிருந்த துணியில போய் பார்ப்போம்னு சொல்லி பாக்குறாங்க. அங்க இருந்து எடுக்கிறாங்க, சாவி அங்க இருக்கு. இப்ப கணவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக மன்னிப்பு கேட்கிறார். சாரி, நான் உன்னைய திட்டி இருக்க கூடாது. நம்ம என்ன பண்ண தவறிட்டோம்? நம்ம உடனே சாவி காணணும்னு என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம ஜெபம் பண்ணி இருந்திருக்கணும், நம்ம கர்த்தரை தேடி இருக்கணும். செய்ய தவறிட்டோம், என்னைய மன்னி. அவர் சொல்றாரு, என் பிள்ளைகள் முன்பாக என்னுடைய மனைவியிடம் நான் மன்னிப்பு கேட்பது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, நான் கேட்டேன். ஏன்னா நான் செய்தது தவறு. அதனால நீங்க மன்னிப்பு கேட்பதற்கு தயங்காதீர்கள், தைரியம் உள்ளவர்களாய் கேளுங்கள்ன்றார். இப்ப நம்ம எப்படி மாத்திட்டோம்? நம்ம தமிழ் கலாச்சாரத்துல மனைவி மன்னிப்பு கேட்பாங்க, கணவன் என்ன சொல்லுவாரு? இல்லைன்னா கணவன் எப்படி தெரியும் மன்னிப்பு கேட்பாரு? சரி சரி, எப்படி சொல்ற கைவிட்டு சரி சரி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு மன்னிப்பு கேட்கிறாராம். சரி சரி ஓகேயா அப்படின்னா என்னவா? மன்னிப்பு கேட்டாராம் நம்ம கிட்ட. ஒரு ஈக்குவலா நீங்க பார்ட்னரா நடத்த கத்துக்கொள்ளுங்க. அகிலா பிரஸ்கிலால இருந்து நம்ம கற்றுக்கொள்வது அதுதான். ஏன்னா கணவனும் சரி மனைவியும் சரி பிள்ளைகள் எல்லாருமே நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வேலை பார்க்கிறோம் என்பது தெரியணும். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும், நீங்க ஒரு உங்களுடைய ஊழியமா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய சொந்த வாழ்க்கையா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே ஒருவருக்கொருவர் நம்ம அந்த காரியங்களை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம என்ன, ஒரு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நமக்கு என்ன பண்ணோம், நம்ம பகிர்ந்து ஒரு பொறுப்பை நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது தான் நம்ம ஒருத்தர் மதிக்கக்கூடிய மக்களாக இருப்போம். அப்ப ஒரு கணவன் மனைவி மேல மரியாதை செலுத்தணும், மனைவி கணவர் மேல மரியாதை செலுத்தணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம என்ன, ஒரு சரியான ஒரு குடும்பமாக இருப்போம், ஊழியம் செய்யக்கூடிய மக்களாக இருப்போம். இரண்டாவதாக நம்ம ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னா, மற்றவர்களை வரவேற்கக்கூடிய குடும்பமாய். A godly family extends hospitality to others. மற்றவர்களை பராமரிக்கக்கூடிய, மற்றவர்களை உபசரிக்கக்கூடியதாக குடும்பம் இருக்கணும். அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்க. அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். நல்லா பாருங்க, பவுல் வர்றாரு. பவுலை தங்களோட சேர்த்து கொள்வதற்காக தங்கள் வீட்டை திறந்து கொடுத்து பவுலை சேர்த்துக்கிறாங்க. பவுலுக்கு வீட்டை திறந்து கொடுத்து அவரை கூட சேர்ந்து பிசினஸ்ல சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அழகா நேர்த்தியா அவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, ரோமர் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? பிரிஸ்கிலா அகிலா வீட்டுல நடக்கக்கூடிய சபையார் உள்ளாரையும் வாழ்த்துகிறேன்னு சொல்றாரு. இவங்க வீட்டை திறந்து அங்க சபையை நடத்துறாங்க. அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகிய என் பிரியமான. போதும் அவங்க வீட்டுல உள்ள சபையை வாழ்த்துங்கள். இப்ப பவுலை வரவேற்கிறாங்க, மற்றவங்களை வீட்டுல வரவேற்று அவர்கள் என்ன பண்றாங்க? ஊழியம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு யாரையாவது கூப்பிடணும்னா என்ன செய்யணும்? முதல்ல மனைவி வீட்டை கேட்கணும். நம்ம கேட்போமா? சில நேரங்கள்ல நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க கணவன் மனைவிட்ட சொல்லி இருக்கவே மாட்டார், மறந்துடுவார். சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துருச்சு. இல்ல யாராவது வீட்டுக்கு வந்தா ஒரு நேரம் காலம் எதுவும் தெரியாம என்ன சொல்லுவாரு? இருந்து சாப்பிட்டு போங்க பாரு. ஆனா வீட்டுல சாப்பாடு இருக்காது. மனைவி பரவாயில்ல அப்படிம்பாங்க.
ஆனா நமக்கு அது தெரியாது சில நேரங்கள்ல. இல்ல இல்ல இருந்து சாப்பிடாம போகக்கூடாது. இப்ப நீங்க வந்து நினைக்கலாம், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும், நம்மளாலதான் முடியல, பேசாம விட்டுறலாமேன்னு. இல்ல, இப்போ அக்கிலாவும் பிரஸ்கிலாவும் கொரிந்துக்கு பவுல் வந்த போது அவங்க அப்படி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கலன்னா பவுல் அங்க 1.5 வருஷம் இருந்திருக்க மாட்டார். பவுல் கொரிந்து சபையில கொரிந்து பட்டணத்துல 18 மாதங்கள் தங்கி இருந்து அங்க ஊழியம் பார்த்து சபையை நிறுவினாரு. அதற்கு அடிப்படை காரணம் யாரு? அக்கிலாவும் பிரஸ்கிலாவும். வீட்டை திறந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணி இது பண்ணி கடைசியில அவங்க வீட்டிலேயே சர்ச்சை நடக்குது. அவங்க திரும்ப ரோமாவுக்கு போயிடுறாங்க. ராயனால துரத்தப்பட்டதுனால கொரிந்துக்கு வர்றாங்க. ஆனா அவருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு கடிதம் எழுதும்போது, ரோமாபுரியில உள்ள சபை கடிதம் எழுதும்போது அவர் என்ன அங்க அவங்க திரும்ப போய் அங்க அவங்க வீட்டுல சபை நடக்கிறத பாக்குறோம். அப்ப உங்க வீடு எப்படிப்பட்டதா? நீங்க வந்து உங்க வீட்டுல வர்றவங்களுக்கு வெல்கம் பண்ணக்கூடியதான். வந்தா ஆஹா அவங்க வீட்டுக்கு எப்ப வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கா? நாங்க நினைச்சோம், நாங்க மேலை நாடுகள்ல வாழ்றதுனால எங்க யார் வீட்டுக்கு போனாலும் நீங்க போன் பண்ணி ஏற்கனவே சொல்லிட்டு தான் போகணும். இல்லை நீங்க இது பண்ண முடியாது. ஆனா நம்ம மக்கள் எல்லாம் பழகிட்டோம். நாங்க எல்லாம் யார் வீட்டுக்கு வேணாலும் எப்ப வேணாலும் போறது வர்றது, கதை பெல் அடிச்சு இருக்கீங்களா, அக்கா இருக்கீங்களா, அண்ணன் இருக்கீங்களான்னு வர்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப இந்தியாவுக்கு வந்தேன்னா என் நண்பர்கள் இவங்களை யாராவது பார்த்து எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க, நம்ம எல்லாம் இந்த ஹோட்டல்ல மீட் பண்ணிடுவோம், அங்க எல்லாரும் வந்துட சொல்லிடுவோம். ஆமா, இப்ப நிறைய பேர் வந்து என்னன்னா நிறைய மீட்டிங் எங்க நடக்குதுன்னா ஹோட்டல்ல தான் நடக்குது. நீ அந்த மீட்டிங் வந்து இந்த இதுக்கு வந்து 7:30 மணிக்கு நம்ம எல்லாரும் இந்த ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணுவோம், எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிட்டது எல்லாம் சொல்ல என்ன எல்லாம் டாப் பண்ணுவோம், ஓகே நம்ம எல்லாம் சேர்ந்து காசு கட்டிடுவோம். இது தமிழர் பண்பாடே கிடையாது. நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், யார் வந்தாலும் அவங்களை வரவேற்கக்கூடிய மக்களா. ஏன்னா எபிரேயர்ல என்ன பார்க்கிறோம், நம் அறியாமல் தேவதூதர்களுக்கே உபசாரம் பண்றோம்னு போட்டிருக்கு. தெரியாதவர்களை உங்க வீட்டுல கூப்பிட்டு வரவேற்று அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது என்ன பண்றோம், நாம் தேவதூதர்களை என்டர்டெயின் பண்றோம்னு போட்டிருக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு அவங்க மற்றவங்களை கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு காரியம் வீட்டுல. அப்ப உங்க வீடு மற்றவர்கள் வரும்போது அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இல்லமாக இருக்கிறதா? ஐயா எங்க வீடு ரொம்ப அவ்வளவு பெரிய வீடு இல்லைன்னே, எங்க வீடு அவ்வளவு சுத்தமான வீடு இல்லை, இல்லை எங்க வீடு இப்படி இருக்கு. அன்பு இருக்கக்கூடியதா இருக்கணும். ஒரு மிஷினரி ஒரு சபையில போய் பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கப்பல் சொல்றாங்க, ஐயோ இதுதான் வாழ்க்கை, தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்கன்னு அந்த கணவன் கூப்பிடுறாரு. அந்த மிஷினரி 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா மனைவி ஒரே ஷாக்கு, ஏன்னா வச்சிருக்கிறது 2 பேருக்கு தான் சாப்பாடு இருக்கு, இவர் இன்னும் 2 பேரை கூப்பிட்டு வந்துட்டாரு, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப அவங்க வந்து சொல்றாங்க வாங்கன்னு உள்ள கூப்பிடுறாங்க. இப்ப மிஷினரி 2 பேருக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா பிரச்சனை இவர் கூப்பிட்டு வந்துட்டாரு, அவங்க கிட்ட சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னவனே. அப்ப என்ன செய்யறது, ஏதாவது இருக்கிற சாப்பாடை எடுத்து நம்ம சமாளிச்சு இது பண்ணிடுவோம் அப்படின்னு. அப்ப பழைய சாப்பாடெல்லாம் எடுத்து வேற வேற சாப்பாடெல்லாம் எடுத்து சூடு பண்ணி எல்லாம் வச்சு அவங்க சொல்லி அவங்ககிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வாங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்கன்னு. அப்ப அவங்க மிஷினரி சொல்றாராம், ஒன்றும் கவலைப்படாது, நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம், எல்லாருக்கும் தெரியும், ஒன்றும் கவலை இல்லை, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட உட்காந்து 4 பேர் சாப்பிட்டு அவங்களுடைய வாழ்க்கை சாட்சிகளை சொல்லும்போது அது வந்து எவ்வளவு ஒரு ஆனந்தமாய் மாறி அதற்கு பின்பாக அவர்கள் அந்த பெற்றோர்கள் வந்து எப்போதும் பிள்ளைகளுக்கு சாப்பிடும்போது மிஷினரி கதைகளை சொல்லி தங்கள் பிள்ளைகள் மிஷினரியாக மாறிய காரியத்தை ஒரு போதகர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுறார். எனக்கு தெரிஞ்ச சென்னையில ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்களுடைய கணவன் நிறைய மிஷன்ஸ் பண்றாரு அந்தமான்ல. அவங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் டின்னர் அப்ப அந்த மிஷினரிகளை பத்தி பேசி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க பிள்ளைகள் காசு சேமிச்சு அவங்க வந்து அந்த மிஷினரிகளுக்கு காசு அனுப்புறாங்க. எங்க சபையில ஒரு 5-6 வயசு தான் இருக்கும் அந்த பிள்ளை. அந்த சின்ன பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு வந்து பிக்கி பேங்க் சொல்லுவாங்க, ஒரு உண்டியல் கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளை காயின் கலெக்ட் பண்ணும். காயின் கலெக்ட் பண்ணி அவளோட பர்த்டேக்கு நான் போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கு. பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை கொண்டு வந்து அதை கொடுத்தா, அங்கிள் திஸ் இஸ் ஃபார் த மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி.
5.5 வயசு தான் இருக்கும். அப்போ முதலா கொடுக்கும்போது. நான் அதற்கு பின்பாக அவருடைய அக்காவுக்கு பிறந்த நாள் இருந்து, அவ ஒரு 7 கூட ஒரு 2 வயசு மூத்தவ, 8 வயசு இருக்கப்ப அவளுடைய பிறந்த நாளுக்கு அவளும் ஒரு இது பண்ணான். யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி ஒரு 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 ஹேபிட்டை கல்டிவேட் பண்ண முடியும் ஒரு குடும்பத்துல. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு சேமிக்கிற பழக்கம் சொல்லி கொடுக்குறேன், மிஷினரிகளுக்காக ஜெபிக்கக்கூடியதா, மற்ற ஊழியர்களை தாங்கணும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்காய் ஒரு காணிக்கை எடுத்து வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற காரியத்தை சொல்றீங்களா? சிந்தித்து பாருங்க. அப்படிப்பட்ட காரியம் செய்றீங்களா நீங்க? ஏன்னா எப்படி பிள்ளைகளுக்கு ஊழியத்தை குறிச்சு தரிசனத்தை குறிச்சு ஒரு பாரம் வரும். ஏன்னா உங்க வீடு எப்படிப்பட்டதா இருக்கணும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியதா, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடியதா, எல்லாரையும் உள்ளுக்குள்ள வரக்கூடியதா. ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட ஒரு மற்றவர்களை வரவேற்கக்கூடிய, மற்றவங்களுக்கு செய்யக்கூடியவங்களா இருக்கும்போதுதான் அது என்ன ஒரு நல்ல ஊழியம் வாஞ்ச உள்ள இடமாக மாறும் உங்க இல்லம். மூன்றாவதாக, ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னா, they should be committed to teach and develop discipleship. ஒரு குடும்பம் தேவனுடைய வார்த்தையை போதித்து சீஷர்களை உருவாக்குவதாக இருக்க வேண்டும். எப்படி? ஒவ்வொரு குடும்பமும் உங்க வீட்டுல மக்களை கூட்டு வச்சு அவங்கள சீஷர்களை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 18வது அதிகாரத்துல 24வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் அலெக்சாந்திரியா பட்டணத்தை சேர்ந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன், அப்போலோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். எபேசு பட்டணத்துக்கு வந்தான். நல்ல கவனிங்க. அதாவது அக்கிலா பிரஸ்கிலா இப்போ எபேசு பட்டணத்துல இருக்கிறாங்க. இப்ப இந்த எபேசு பட்டணத்துக்கு யார் வர்றா? அலெக்சாந்திரியா, அந்த நாட்கள்ல இருந்த 2வது பெரிய பட்டணம், ரோமுக்கு அடுத்தபடியா அலெக்சாந்திரியா. அலெக்சாந்திரியா பட்டணத்தை சேர்ந்த அப்போலோ என்னும் ஒரு மனுஷன் வர்றான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே உபதேசிக்கப்பட்டு, யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து, அதாவது என்னன்னா பழைய ஏற்பாட்டின்படி யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாக இருந்தான். நல்ல கவனிங்க. அதாவது அவன் நல்ல வேத சாமர்த்தியன், அவனுக்கு நல்ல வேத வசனம் தெரியும், நல்ல பிரசங்கி கூடியவன். இந்த அப்போலோ அலெக்சாந்திரியா பட்டணத்தில் உள்ளவன். ஏன்னா இவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒருத்தர் ஆளுன்னா, ஏன்னா கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அப்போலோ யார், கேபா யார், நான் யாருன்னு கேட்கிறாரு. அப்ப அப்போலோவை யாரோட ஒப்பிடுறாரு? பேதுருவோடும் தன்னோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு அப்போலோ நல்ல வேத சாமர்த்தியன். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா சாதாரண ஆள் கிடையாது. நீங்க ஏன்னா இது தெரியலன்னா நம்ம இது என்ன, இதனுடைய கருத்து ஆழ புரியாது. அப்போலோ யாருன்னா சும்மா சாதாரண ஆள் கிடையாது. அப்போலோ நல்ல வேத சாமர்த்தியன், பழைய ஏற்பாட தெரிஞ்சவர், பேதுருவோடு ஒப்பிடக்கூடக்கூடியவர், அப்போஸ்தலனாகிய பவுலோடு ஒப்பிடப்படக்கூடியவர். அவர் வர்றார். சரியா? கொண்டு வந்தான். என்ன நல்ல அந்த காரியங்களை தீர்க்கமாய் போதனை பண்ணி கொண்டு வந்தான். ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்துக்கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். They invited him to their home and explained him the way of God more adequately. 26வது வசனம் என்ன சொல்லுது? அவனை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய மார்க்கம், இயேசு கிறிஸ்துவனுடைய காரியம் என்ன என்று அவனுக்கு போதித்து அவனை தெளிவான சிந்தையில வழி நடத்தினாங்க. இப்ப ஒரு நிமிஷம் நீங்க சிந்திங்களேன். உங்களுக்கு நல்ல நிறைய வசனம் தெரியும், ஆனா ஒண்ணு தெரியாதவர் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்றாரு. நீங்க என்ன செய்வீங்க? ஆமா, நெட்டுக்கு நெட்டா பிடிச்சு என்ன நீ இப்படி பேசுற
அப்படியா இப்படியா வசனத்துல இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை போடக்கூடிய காரியம், இல்லைன்னா ஆர்கியூ பண்ணும் 4 பேர் முன்னாடி, எனக்கு உன்னைய விட நிறைய தெரியும். நிறைய பேர் கேள்வி கேட்கும் போதே கேள்வியை ஒரு 5 நிமிஷம் கேட்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் அந்த மாதிரி. அதாவது அவர் கேட்கும் போதே சொல்லுவாரு, கிளாஸ் சப் கிளாஸ், அதுல இருந்து இந்த வசனம் இப்படி சொல்லுது, அந்த வசனம் இப்படி சொல்லுது, இது இப்படி சொல்லுது, இது இப்படி சொல்லுது, ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்பாரு. அதாவது நம்மளை சோதிக்கிற மாதிரி தான் கேட்பாங்க ஒரு சிலர். என்ன, எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன சொல்றன்னு பாக்குறேன், சொல்லு பாப்போம். இப்ப அகிலாவும் பிரஸ்கிலாவும் என்ன பண்ணிருக்கணும்? அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியும், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மார்க்கத்தை தெரியும். ஆனா இவருக்கு தெரியல. என்ன பண்ணிருக்கலாம்? அப்பல்லோ கொஞ்சம் அமைதியாரு, உனக்கு நிறைய விஷயம் தெரியலன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லல. மாறாக என்ன பண்றாங்க? அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவரை கூப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் உட்கார வச்சு அவருக்கு தேவனுடைய மார்க்கத்தை குறித்து மிக தெளிவாக விளக்கி கொடுத்து என்ன பண்றாங்க? அவரை தேறினவனாக மாற்றக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதனாலதான் கொரிந்து சபைக்கு வரும்போது அப்போலோவை குறித்து அவ்வளவு மேன்மையா சொல்லக்கூடிய அளவிற்கு. அப்ப என்ன, ஒரு குறைவான தெரிந்தவங்களை எடுத்துக்கொண்டு அவர்களை தங்களுடைய வீட்டில் ஒரு குற்றம் இல்லாதபடி அவனை தங்களோடு சேர்த்து கொண்டு, அப்போலோவை தங்களோடு சேர்த்து கொண்டு, நீங்க மற்றவர்களை உங்களோட சேர்த்து கொண்டு அவர்களுக்கு போதிக்கக்கூடியதாக உங்கள் வீடு இருக்கிறதா? அகிலாவும் பிரஸ்கிலாவும் பண்ணாங்க, சேர்த்து தங்க வீட்டுல வச்சு சபையை நடத்துறாங்க, மற்றவங்கள சீஷர்களாக உருவாக்குறாங்க. நீங்க எத்தனை பேர் உங்க வீட்டை திறந்து மற்றவங்களுக்கு சீஷத்துவம் சொல்லி கொடுக்குறீங்க, இல்ல தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்க கூடாதா இருக்கு? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்படுவதற்கு பெரிய குருசைட்ல இருந்து ரட்சிக்கப்படுறது ரொம்ப ரொம்ப சொற்பம். ஒரு சபையில ரட்சிக்கப்படுறது கொஞ்சம் சொற்பம். எங்க தெரியுமா ரட்சிப்பு நடக்குது? நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில நீங்க கர்த்தரை பத்தி சொல்லி கொடுத்து, அவங்க வேணா சபையில முடிவெடுப்பாங்க, இல்ல பெரு கூட்டத்துல முடிவெடுப்பாங்க. ஆனா அதற்கான பிரதானமான வேலையெல்லாம் எங்க நடக்கு தெரியுமா? அவங்களுடைய இருக்கிற வீடுகள்ல நடைபெறுகிறது. அப்போ உங்க வீட்டை திறந்து நீங்க எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்றவங்களா, தேவனுடைய வார்த்தையை போதித்து அவர்களை சீஷர்களாக மாற்றக்கூடியவங்களா இருக்கிறீங்க? அடுத்து 4வதாக, ஒரு நல்ல குடும்பம் என்ன பண்ணுனா தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று எதையும் பலி கொடுக்கக்கூடியதா. A good family is willing to sacrifice for the kingdom. அதாவது இந்த நாட்கள்ல நம்ம எதுவுமே யாருமே சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ஆயத்தல்ல. எனக்கு என் டைம் வேணும், எனக்கு என் சாப்பாடு வேணும், நீ என்ன பண்ணிட்டு போ, எனக்கு எனக்கு உண்டானது வேணும், அப்படிப்பட்ட காரியம் தான் செய்யக்கூடிய மக்களா இருக்காங்க. இப்போ ஒரு கணவன் மனைவி உறவுல இப்போ 2 பேரும் ஊழியம் செய்யும் போது கணவன் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணும்போது மனைவிக்கு அவ்வளவு தூரம் பேர் கிடைக்காது. மனைவி பின்னாடி நிறைய வேலை செய்வாங்க, அவங்கள பத்தி நிறைய பேர் தெரியவே தெரியாது. ஆனா அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் இல்லைன்னா கணவனால முன்னாடி நிக்க முடியாது. என் மனைவிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க எவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்றேன், எவ்வளவு நாள் அவங்க தனியா இருந்திருக்காங்க, எவ்வளவு நாள் அவங்க தனியா பிள்ளைகளை எழுப்ப வேண்டியதா இருக்கு. இட்ஸ் நாட் ஈஸி, லகுவான காரியம் கிடையாது. அந்த தியாகம், அந்த ஒரு பலி செலுத்தணும். இப்ப நான் என் மனைவியை விட்டு போக முடியாது, என் பிள்ளைங்க கூட இருக்குன்னு சொல்லி வீட்டுல இருந்தா யார் ராஜ்யத்தை உங்களே பாப்பா? சிந்திச்சு பாருங்க. அப்போ நம்ம என்ன ஒரு பலி செலுத்தக்கூடிய மக்களா? இப்ப ரோமர் 16வது அதிகாரம் முதல்ல வாசிச்சோம், 3-4வது வசனம் வாசிச்சோம். ரோமர் கடிதம் எழுதும் போது அங்க ரோமாபுரியில எப்படி தெரியுமா இருந்தது? நீங்க கிறிஸ்தவன் சொன்னா உங்களை கொலை செஞ்சிருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு யூதன் இல்ல யூதன் அல்லாதவன் போய் என்ன பண்ணணும்? ராயனுடைய ஆலயம் என்று, சீசஸ் டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருந்தது, சீசனுக்கு ராயருக்குன்னு ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்துல போய் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஓத்து எடுக்கணும். என்ன? ராயனே என் ஆண்டவன், சீசர் இஸ் லார்ட்னு சொல்லி நீங்க சர்டிபிகேட் வாங்கணும்.
எவ்ரி இயர் நீங்க சொல்லணும். ஆனா கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? ஜீசஸ் இஸ் லார்ட்னு சொல்லணும். இயேசுதான் என்னுடைய ஆண்டவர்னு சொல்லணும். இப்படிப்பட்ட காலகட்டத்துல அவங்க வீட்டுல ஒரு சபை நடத்துறாங்க. அதனாலதான் எழுதுறாரு என்ன, அவர்கள் எனக்காக தங்கள் கழுத்தையும் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தார்கள். இப்ப நீங்க யாருடைய ஊழியத்திற்கு, யாருடைய காரியத்திற்கு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க? என்ன விலைக்கிரயம் செலுத்தியிருக்கீங்க? என்ன பழி செலுத்தியிருக்கீங்க? சிந்திச்சு பாருங்க. ஏன்னா ஒரு நல்ல குடும்பம் என்பது என்ன? கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று அவர்கள் என்ன சொல்லக்கூடியதா இருக்கணும்? தங்களுக்கு உண்டானவைகளை கொடுக்கக்கூடியவர்களாய். ஏன்னா நிறைய நேரங்கள்ல ஒரு புது சபை ஆரம்பிக்கிறோம், ஒரு புதிய இடத்துல ஆரம்பிக்கிறோங்க போது நிறைய சாக்ரிஃபைஸ் வேணும், நிறைய போகணும், நிறைய மக்களை சந்திக்க வேண்டியிருக்கும், நிறைய ஃபிளையர் அடிக்க வேண்டியிருக்கும், நிறைய பேரை பார்க்க வேண்டியிருக்கும், நிறைய நேரம் உட்காந்து கேட்க வேண்டியிருக்கும், நிறைய கதைகள் சொல்லுவாங்க, நிறைய அவங்க கவலைகளை பத்தி சொல்லுவாங்க, அவங்க கண்ணீரை பத்தி சொல்லுவாங்க, குடும்பத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பத்தி சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு அவர்களுக்கு தேவ ஆலோசனை சொல்லணும் போது அப்ப மனைவி என்ன நினைக்க கூடாது? இவர் என்ன பாரு, எப்ப பாரு வெளியே போறாரு, எல்லார்ட்டையும் பேசுறாரு, ஏன்ட்ட பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய மக்களா, அதுலயும் விசேஷமா சகோதரிகளை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. உங்கள் கணவன் ஊழிய அழைப்பு பெற்று ஊழியம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா நீங்க அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய மக்களா இருக்கணும். ஆனா மாறி இருக்கக்கூடாது. மனைவி நான் ஊழியம் செய்ய போறேன், நீ என் பின்னாடி வான்னு சொன்னா இல்ல. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இது இன்னைக்கு இது இல்லாதனாலதான் நிறைய பேர் அதை சரியான முறையில புரிந்து கொள்ளாமல் இப்படிப்பட்ட காரியங்களாக செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பிராக்டிக்கலா நீங்க நிறைய இடங்கள்ல பாருங்க, ஒரு கணவன் இல்லாம ஒரு சகோதரி ஊழியம் செய்யும்போது எவ்வளவு சவால்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். இப்போ ஒரு சகோதரன் ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் அவங்கள சந்திச்சு அவங்களுக்கு பேச முடியும். ஒரு மனைவி இன்னொருத்தவங்க வீட்டுக்கு ஒவ்வொரு தடவையும் போயிட்டு இருக்கும்போது அது ஒரு மாதிரி தான் தெரியும். நம்ம சமுதாயம் ஒன்று இருக்கு, நம்ம வாழுகிற சமுதாயம் ஒன்று இருக்கு. அப்போ ஒரு சமுதாய கோட்பாடுகள் என்று ஒன்று இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் ஊழியம் பார்க்கும்போது ஒரு காரியம் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு கணவன் தன்னுடைய மனைவி நகை போடக்கூடாது, இல்ல நீ நகை போட்டா நகை கலட்டணும், இப்படி இதனால குடும்பத்தில் நிறைய பிரிவினைகள் பாடுபாடுகள். ஏன்னா கணவனுடைய சபையில நகையே போடுறது இல்ல. எப்ப நீ நகை போட்டாலும் சரி நகை போடாட்டி கர்த்தருக்கென்று வாழக்கூடியவனா இருக்கிறியா, அதான பிரதானம். என்ன இன்னைக்கு நிறைய பேர் எங்க டினாமினேஷன் நாங்க இப்படி செய்ய மாட்டோம், உங்க டினாமினேஷன்ல நான் இப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக மாறுபாடான காரியங்களை பார்க்கிறோம். அதனால என்ன பண்றது, நீ சொன்னா நான் செய்ய மாட்டேன். இல்ல ஒருவேளை நீங்க நகை போட்டுட்டு இருந்தீங்க, கணவன் பிரசங்கம் பண்ற சபையில நகை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதனால கலட்டுறதுனால ஒண்ணு தப்பு இல்லை. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரல, அவங்க ஆவியில முதிர்ச்சி வரல, அதனால சொல்றாங்களா கொஞ்ச காலம் கலட்டிட்டு அவங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்து அவங்கள மாற்றுங்க. ஆனா அதுக்காக சண்டை போடக்கூடாதுல்ல. ஏன்னா நிறைய நேரங்கள்ல இப்படி சின்ன சின்ன காரியங்கள் என்ன பண்ணுதுன்னா கணவன் மனைவி உறவை பாதிக்கிறது. அதனால ஊழியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன, நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்கிறேன்? அகிலா பிரஸ்கிலால பார்க்கிறோம், அவங்க 2 பேருமே தங்களுடைய கழுத்தை கொடுக்க, நாங்க செத்தாலும் பரவாயில்லன்னு செய்யக்கூடிய மக்களா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க எப்படி, உங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கு? முதல்ல நீங்க கணவன் மனைவிக்கு ஒரு கணம் கொடுக்கிறீங்களா? உங்களை காட்டிலும் உங்கள் மனைவி மேன்மையானவர்கள், உங்களை காட்டிலும் உங்கள் கணவன் மேன்மையானவர் என்று எண்ணுகிறீர்களா? வேத வசனத்தின் அடிப்படையில் பிலிப்பியர் 2:4 சொன்னது போல நீங்க எண்ணுறீங்களா? அப்படி எண்ணுகிறீர்களா? இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரிவினை, விவாகரத்து இதெல்லாம் வருவதற்கு காரணம் என்னன்னா, இந்த ஊழிய அழைப்புல ஒரு சில சகோதரர்களுக்கு நல்ல அழைப்பு இருக்கு, ஆனா அவங்களால அதை சரியான முறையில மனைவிட்ட சொல்ல முடியல. சரியான முறையில சொல்ல முடியாதனால அவர் வேகத்துல கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரி அப்படின்னு சொல்லி மனைவியை காயப்படுத்திடுறாங்க. இல்ல மனைவிக்கு அந்த அவர் கூட சேர்ந்து செய்ய முடியாதபடி ஒரு சில காரியங்கள் வந்துருது. இன்றைக்கு நம்ம மனம் திரும்புவோம். ஆண்டவரே,
என் மனைவியை நான் என்னை காட்டிலும் மேன்மையானவர்களாய் நினைக்க எனக்கு கிருபை பாராட்டுங்க. உடனே உங்க மைண்ட்ல என்ன வரும்? உங்களுக்கு என் மனைவியை பற்றி தெரியாதுனே, என் பொண்டாட்டிக்கு பாதி வசனமே தெரியாதுனே, உங்க பொண்டாட்டி படிக்கிற பைபிளே நீங்க தான், உங்க மனைவிக்கு பர்த்தரம் தெரியலன்னா நீ தான் காரணம். ஆமா, ஏன்னா நீங்க வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா உங்க மனைவி உங்களை மதிப்பாங்க. ஸ்ட்ரைட். உங்க மனைவி உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, உங்களோட இருக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்க வாசிக்கிற வசனத்தின்படி வாழவில்லை என்று அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம மனம் திரும்பணும். இப்ப கணவன் மனைவியா இருந்தா கையை பிடிச்சுக்கோங்க, சகோதர சகோதரியோட சேர்ந்துக்கோங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் மதிக்கக்கூடியவனாய் அவங்களுக்கு மேல கொடுக்க வரங்களை, கிருபை வரங்கள் இருக்கு, அந்த கிருபை வரங்களை நான் பார்க்கணும், அதை நான் அவங்க உபயோகப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும், அதை எனக்கு உதவி பண்ணுங்க. என் கணவனுக்கு உதவி பண்ணுங்க, என் மனைவிக்கு உதவி பண்ணுங்க. நாங்கள் ஒருத்தரை மதித்து நாங்கள் ஒரு பார்ட்னராக இருக்க விரும்புகிறோம். இல்லை உங்க கூட இருக்கிறவங்க சகோதர சகோதரிகள் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன், இவங்க மனத்தாழ்மையாய் வாழட்டும், தன் கணவனை தன்னை காட்டிலும் மேன்மையானவனை நினைக்கட்டும், மன்னிக்க மறக்க மன்னிப்பு கேட்க உங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இனி இந்த மாதிரி காரியங்கள் இல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் ஒரே மாதிரி இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிப்பீங்களா? ஆமா ஆண்டவரே. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது புது பலன் அடைந்து நீங்கள் எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடையாந்திரம் மற்றும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொல்லியிருக்கிறீங்க. இதோ நாங்க எங்க இருக்கிறோமோ அதுதான் எங்களுடைய ஜெருசலேம். ஆண்டவரே, எங்களுடைய வீடு, ஆண்டவரே நாங்கள் தங்கி இருக்கிற இடம், ஆண்டவரே எங்களுடைய பணித்தலமாய் மாறட்டும். ஆண்டவரே, இதோ நாங்க ஒவ்வொருவரையும் சீஷர்களாய் உருவாக்குவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்க சபைக்கு கொடுத்த பிரதான கட்டளை உலகமெங்கும் போய் சீஷர்களை உருவாக்குங்க, நான் உங்களுக்கு கற்பித்தவையில அவர்களுக்கு போதித்து அவர்கள் கை கொள்ளும் விதமாக நீங்க வழி நடத்துங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. அதை செய்வதற்கு தேவை உம்முடைய கிருபை தாரும் எங்களுக்கு இப்பொழுதே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கடைசியாக, குடும்பமாக நம்ம எதை இழக்க ஆயத்தம்? ஒருத்தவங்களை நீங்க கூப்பிடும்போது, உங்க வீட்டில் ஒருத்தவங்களை தங்க கூப்பிட்டீங்கன்னா சில நேரங்களில் உங்க படுக்கை அறையை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லை சில நேரங்களில் நீங்க உங்களுடைய நீங்க தூங்குற நேரத்தில் தூங்க முடியாது, இல்லை நீங்க செய்ய விரும்புகிற காரியம் செய்ய முடியாது. நான் அநேக தேசங்களுக்கு போறேன், அநேகர் வீடுகளில் தங்குறேன். ஒரு சிலர் வீடுகளில் ஒரு பெட்ரூம் தான் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அண்ணே நீங்க இந்த பெட்ரூம்ல படுத்துக்கோங்க, நாங்கள் வெளியே படுத்துக்கிறோம்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப தாக்கமா இருக்கு. நான் சொல்ல, இல்லை நம்ம எல்லாரும் வரிசையா தரையிலேயே படுப்போம்னு சொல்லுவேன். அவங்க ஆச்சரியப்படுவாங்க, எப்படின்னு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நீங்க எதை விலைக்கரையும் செலுத்த ஆயத்தம்? என்ன உங்களுக்கு நிறைய இன்கன்வீனியன்ஸ் வரும். சில நேரத்துல உங்களுடைய உடல் பிரகாரமா செய்ய வேண்டியா இருக்கும், சில நேரம் நீங்க உங்க பணம் கொடுக்கறதா இருக்கும், சில நேரம் உங்க செலவு பண்றதா இருக்கட்டும், சில நேரம் உங்க கார்ல நீங்க மற்றவங்களை கொண்டு போய் ஏற்றுறது இறக்குறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, என்ன காரியம் செய்ய முடியும்? உங்களால என்ன உங்கள் உடல் மூலமா என்ன உதவி செய்ய முடியும்? அதுக்கு நிச்சயமா இன்கன்வீனியன்ஸ் தான், இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா தொந்தரவான காரியம்தான். நான் இதுக்காக அவங்கள இறக்கி விடணும்னா நான் போறது 3 கிலோமீட்டர், அவங்க 6 கிலோமீட்டர்ல இருக்காங்க, நான் அங்க போயிட்டு இங்க வரணும் நிச்சயம். அதனால எனக்கு 1 மணி நேரம் போகும். ஆனா நான் அவங்களுக்கு மேல காட்டுற அன்பு அவங்களுக்கு தெரியுமே. அப்ப அந்த மாதிரி வாழக்கூடியவங்களா இருக்கிறோமா? நாங்க குடும்பமா எதை இழக்கும்? ஆர் வி வில்லிங் டு சாக்ரிஃபைஸ்? ஆண்டவரே, அது எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நாங்க மற்றவர்களுக்கு எதையும் செய்யக்கூடிய மக்களாய், எதையும் இழப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நாங்க குடும்பமா, பிள்ளைகள், ஏன்னா வீட்டுக்கு நீங்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு செய்யணும் போது பிள்ளைகள் ஹோம்ஒர்க் படிக்க வேண்டியிருக்கும், பிள்ளைங்க சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கும், மீதி காரியங்கள்லாம் விட்டுட்டு நீங்க செய்ய வேண்டியிருக்கும். அதற்காக நான் விலைக்கரையும் செலுத்த தயார் என்று சொல்லக்கூடியதாய், என் வீடு நீங்க வாழ்ற ஆலயம் ஆண்டவரே, என்னுடைய வீடு தான் பெத்தேல், இது தேவனுடைய வீடு என்று சொல்லக்கூடியதாய் எங்க வீடை நாங்க அப்படி திறந்து கர்த்தருடைய காரியத்தை சொல்லி கொடுக்கிறவங்களா இருப்போம்னு சொல்லி சொல்லுவோமா? வாங்க ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே, இதோ அகிலா பிரஸ்கிலாவை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் கண்களுக்கு முன்பாக எவ்வளவு அழகான நேர்த்தியான ஒரு உதாரணத்துவம் உள்ள ஒரு குடும்பமா வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. 2000 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு குடும்பத்தை பிரித்து பார்க்கிறோம்.
இன்றைக்கு வேத வசனத்தில் எழுதப்படாத ஒரு குடும்பமாய் எங்கள் குடும்பம் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பமும் அகிலா பிரஸ்கிலா குடும்பம் போல ஆண்டவரே, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று எதையும் விட்டு கொடுக்கிற ஒரு குடும்பமாய் இருக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, இதுவரை எங்கள் குடும்பம் அப்படி இல்லாம இருந்திருக்கலாம். இதுவரை நாங்கள் சில காரியங்கள்ல மன விருப்பத்தோடு செய்யாது இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு மன மாறுதல் உண்டாயிருக்கிறது ஆண்டவரே. எங்கள் குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய், மற்றவர்களை வரவேற்கிற குடும்பமாய், மற்றவர்களை வார்த்தையில் பலப்படுத்துகிற குடும்பமாய், சீஷர்களை உருவாக்குகிற குடும்பமாய், எதையும் விட்டு கொடுக்கிற குடும்பமாய் இருக்க நாங்கள் முழுமையாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பொழுது யோசுவா 24:15 சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிற வார்த்தை எங்கள் குடும்பத்தில் நிறைவேறட்டும், எங்கள் வீட்டில் நிறைவேறட்டும், எங்களுடைய இல்லங்களில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். தயவு பாராட்டுங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.